வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருக்க தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவாக இருக்கே, இது ஓடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ, அதில் என்னெல்லாம் இருக்குமோ, இதில் என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறதே யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையா நீங்க கொண்டாட ஆரம்பிச்சதும், அதை பத்தி வெளியில வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்க ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவா ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வார வாரம் பாலசரவணன் கேட்பார், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடைச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகா பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்றோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு இப்ப சொல்லும் போது எனக்கு சிலிர்க்குது. அங்க ஆரம்பிச்சு அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியா ஃபீல் பண்ணிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்துல சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியா பேசின வரைக்கும் அப்ப முடிவு பண்ணதுதான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்ன உடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும் போது ரொம்ப சாஃப்டா அப்படிதான் இருக்கு. கதை சொல்லும் போது ரொம்ப 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 தூரத்துல இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்துல போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ள நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போறோம், ஒரு செம படம் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினாரு. நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுறதை விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசிச்சேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ள இருக்க ஏன்னா எனக்குள்ள இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் கூட. அவன் கரெக்டா இருக்கானா, அவன் அலைவா இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமா தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான். எப்பவுமே நல்ல ரசிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துல இருந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தாரு, பேஷன் ஸ்டுடியோஸ்.
அவர் வந்து ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு படமா இந்த படம் இருக்கு. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்துல நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்க, நான் சிவா வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவாரு. காலையில ஒரு பூஜை போடுவாரு, சாயங்காலம் ஒரு சக்சஸ் மீட் போவாரு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ சுதன் உள்ள வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாரு இந்த படத்தை பத்தி. சுதன்கிட்ட சொன்ன, சுதன் ஜாலியா இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு. அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தா எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்க பேசும்போதெல்லாம் இருக்கு சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடா நான் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லைன்னா நினைச்ச இந்த பட்ஜெட்ல இந்த சைஸ்ல இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்க எல்லாருக்குமே, பயங்கரமா பண்ணிட்டீங்க, டீம்ல இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியா கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட் எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. நோ, அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனா இருக்கு, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போலான்னு ஒருத்தரா வந்தது. பாலசரவணன் கதை கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தாரு, அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளி அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்டா கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போறாங்க, கிழவி கேரக்டர், ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோல்ல அந்த லுக்ல பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் எனக்கு அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளவு வருஷம் நீங்க உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்க லெஜெண்டரியா பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ள ஒரு கேரக்டரா கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ஹீரோ இல்லைன்னா எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்துல அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. இந்த படத்துல இவ்வளவு நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு நட்சத்திரங்களும் இதுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமா ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், எல்லாருமே, சாரி நான் பேரு சொல்லாம விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்ப ஹீரோ ஆக போறீங்கன்னு கேட்டோன்னு கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்ல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. அவர் ஹீரோ ஆக போறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்துல ஹீரோ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்க படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், ஒரு அமேசிங்கான ஒர்க். லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை தான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன். நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எம்பவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தான் இந்த டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன்.